ஒரு மந்திரம். அந்த மந்திரம் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் நினைக்கிற மாதிரி மாற்றும். அப்போ அந்த மந்திர சொல் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுவீங்கல்ல. ஸோ டுடே எபிசோடில் உங்களோட லைஃப்பை மாற்றக்கூடிய ஒரு மந்திர சொல்லை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பவர் ஆப் யுவர் செல்ஃப் வித் ஏ பாலா. எவ்ரி ஃப்ரைடே ஈவினிங் 7 o'clock நம்ம பாட்காஸ்டோட புது எபிசோடுகள் ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது. அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணி எப்போதுமே இணைப்பில் இருக்க. ரமேஷ் ஒரு வாழ்க்கையை உழைத்த ஒரு இளைஞன். தான் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளையும் தோல்வி அடைஞ்சு பல அவமானங்கள் பல கஷ்டங்களோட இருக்கக்கூடிய ஒரு இளைஞன். தன்னுடைய கஷ்டங்கள்ல இருந்து மீண்டு வரணும், தன்னோட எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் தன்னோட கஷ்டங்களால தன்னோட எதிர்காலங்கள் சரியில்லாம போயிருமே, தன்னோட எதிர்காலங்கள் என்ன ஆகும் அப்படிங்கக்கூடிய பயத்திலேயே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு இளைஞன். இதுல இருந்து மீள்றதுக்கு என்ன வழி இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் தேடிக்கிட்டு இருக்கும்போது அவன் ஊருக்கு பக்கத்து ஊர்ல ஒரு மலை ஒன்று இருக்குது. அந்த மலையின் உச்சியில ஒரு துறவி ஒருவர் வாழ்ந்து வராருங்கக்கூடிய செய்தி அவன் கேள்விப்படுறான். உடனடியாக அந்த துறவியை போய் மீட் பண்றான். தன்னோட கஷ்டங்கள் கவலைகள் தன்னோட துன்பங்கள் தன்னோட ஃபியூச்சரை பற்றிய பயம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே அந்த துறவிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறான். எல்லாத்தையும் சொல்லிட்டு எனக்கு என்ன பண்ணனே தெரியல, என்னோட ஃபியூச்சர் மேலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ப்ளீஸ் ஹெல்ப் மீ, எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லி கெஞ்சுறான். எல்லாத்தையும் அந்த துறவி எண்ணிதாருன்னா ரொம்ப அமைதியாக கேட்டுக்கிட்டு இருக்காரு. கேட்டு முடிச்சுட்டு அவர் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சின்ன பேப்பர் எடுத்து கையில் கொடுத்துட்டு, உன்னோட வாழ்க்கைக்கான எல்லா பிரச்சனைக்கும் தான் இந்த மந்திரமே போதும் அப்படின்னு சொல்லி கையில் கொடுக்குறாரு. ரொம்ப ஆர்வமாக ரமேஷ் வாங்கி அந்த மந்திர சொல்ல எடுத்து பார்க்குறான். அது உள்ள 4 வார்த்தை எழுதியிருக்கு. த மொமெண்ட் இஸ் எவ்ரிதிங். இந்த பேப்பரை பார்த்த உடனே ரொம்ப ஆர்வத்தோடு வாங்கின ரமேஷ், இந்த வார்த்தை எப்படி என்னோட வாழ்க்கையான பிரச்சனைக்கு தீர்வாகும் அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷனில் துறவிட்ட கேட்குறான். துறவி சிரித்த முகத்துடன் ரமேஷை பார்த்து, உன்னுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது பல தருணங்களால் நினைந்தது. எல்லா இடங்கள்லையுமே நிறைய மொமெண்ட்ஸ் இருக்குது. எல்லா மொமெண்ட்ஸும் ஒன்று சேர்ந்து தான் உன்னோட வாழ்க்கையை உருவாக்கி இருக்கு. உன்னோட கடந்த கால தருணங்கள், உன்னோட பாஸ்ட் மொமெண்ட் எல்லாமே போயிடுச்சு. அதை உன்னால் மாற்ற முடியாது. உன்னோட ஃப்யூச்சர் மொமெண்ட், உன்னோட எதிர்கால தருணங்கள் எதுவுமே இன்னும் வரலை. அதை பற்றி நீ கவலைப்படுறது தேவையில்லாத ஒரு விஷயம். ஸோ வாண்ட்ட இருக்கிறது இந்த மொமெண்ட், இந்த கரண்ட் மொமெண்ட் தான் வாண்ட்ட இருக்குது. உன்னோட பவர் அதில் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஃபோக்கஸ் ஆன் திஸ் மொமெண்ட். இந்த நேரத்தில் நீ உன்னோட ஃபோக்கஸை வை. நீ இந்த மொமெண்ட், இந்த தருணத்தில் நீ சரியாக செயல்பட்டால் உன்னோட எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த துறவி சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு அவன் வீட்டுக்கு போகும்போது அவனுக்கு நம்பிக்கை கிடையாது. ஒரு குரு சொன்ன அந்த வார்த்தையில் எதுவுமே நம்பிக்கை இல்லாமல் வீட்டுக்கு போகிறான். மறுநாள் அவனோட டெய்லரிங் ஷாப், தன்னோட டெய்லர் கடைக்கு போகிறான். அந்த கடை பூட்டி இருக்குது. அவன் எப்போமோ வாங்கின ஒரு கடனுக்காக அந்த கடன் கொடுத்தவர் அந்த கடையை அவன்கிட்ட பிடிங்கிட்டாரு. இதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை தலையில் வச்சுட்டு சோகமாக அந்த டெய்லரிங் ஷாப்புக்கு முன்னாலே உட்காருதான். அந்த நேரத்தில் அந்த துறவி சொன்னக்கூடிய அந்த வார்த்தை அவனுக்கு ஞாபகத்துக்கு வருது. த மொமெண்ட் இஸ் எவ்ரிதிங். ஸோ அந்த நேரத்தில் ரமேஷ் யோசிக்கிறான், சரி இந்த தருணத்தில் நம்ம என்ன பண்ணலாம், இந்த சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சிந்தனை கொஞ்சம் யோசித்து பார்க்குறான். அப்படி யோசித்து பார்க்கும்போது அவனுக்கு ஒரு சின்ன ஐடியா ஒன்று வருது. உடனே விறுவிறுன்னு வீட்டுக்கு போகிறான். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பழைய கிளாத்து, அவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கிளாத்தை எல்லாத்தையும் வச்சு ஒரு மாடர்ன் டிசைன் ஒன்று பண்ணுறான். இரவும் பகலுமா உழைச்சி தன்னோட கைவண்ணத்தாலேயே ஒரு மாடர்ன் டிசைன் ஒன்று ரெடி பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சந்தையில் கொண்டு போய் அந்த மாடர்ன் டிசைனை விற்க போகிறான். அங்கே போன இடத்துல அவனுக்கு வரவேற்புகள் எதுவுமே கிடைக்கல. யாருமே அவனோட டிசைன் வாங்கவே இல்லை. இருந்தாலும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நாட்கள் போக போக அவனோட மாடர்ன் டிசைனை வாங்குறதுக்கு நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே வர கஸ்டமர் எல்லாத்துக்கும் அவனோட மாடர்ன் டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்குது. அங்கே வர கஸ்டமர் எல்லாருமே அவனோட டிசைனை மட்டும் பாராட்டாமல் அவன் அந்த சுச்சுவேஷன்லையும் தன்னோட வாழ்க்கையை மேலே கொண்டு வந்திருக்கான்னு சொல்லி அவனையுமே பாராட்டினாங்க. அதனால் நிறைய இடங்கள்ல அவனோட மாடர்ன் டிசைன் எல்லாம் போக ஆரம்பிச்சு அவன் தன்னோட வாழ்க்கையில் ஒரு ஆண்டர்பிரனர், ஒரு தொழிலதிபராக தன்னோட டெய்லரிங்லேயே வச்சு மேலே வந்துட்டான். இது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ஒரு மிகப்பெரிய மேடையில் நின்று பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். நான் எப்படி சக்ஸஸ் ஆனேன், தன்னோட வாழ்க்கையில் கஷ்டங்கள்லேருந்து எப்படி மீண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஸ்டேஜில் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறான். அப்போ அவன் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, என்னோட வாழ்க்கையை மாற்றினது இந்த ஒரு சிறிய பேப்பர் தான் அப்படின்னு சொல்லி அந்த துறவி கொடுத்த பேப்பரை எடுத்து எல்லாரும் முன்னாலேயும் காட்டுறான். இந்த பேப்பரில் எழுதக்கூடிய இந்த 4 வார்த்தை தான் என்னோட வாழ்க்கையவே மாற்றிச்சு. த மொமெண்ட் இஸ் எவ்ரிதிங். த மொமெண்ட், இந்த தருணம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். கடந்த கால தருணமும் சரி,
எதிர்கால தருணமும் சரி நம்ம கையில் கிடையாது. ஆனால் இந்த தருணத்தில் நீங்கள் என்ன ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, இந்த தருணத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் உங்களோட ஃப்யூச்சர் இருக்குதுன்னு சொல்லி அந்த மேடையில் அவன் பேசுகிறான். இதை கேட்ட உடனே எல்லாரும் எந்திரிச்சு நின்று கைத்தட்டி அவனுக்கு உற்சாகம் கொடுக்குறாங்க. இந்த நேரத்தில் கண்ணை மூடி இந்த துறவிக்கு அவன் மிகப்பெரிய நன்றி சொல்கிறான். ஸோ இந்த கதையிலிருந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு மந்திரம் என்ன அப்படின்னா, த மொமெண்ட் இஸ் எவ்ரிதிங். இந்த தருணம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். பாஸ்ட் மொமெண்ட் அது முடிஞ்சு போச்சு, உங்களால் எதுவுமே மாற்ற முடியாது. ஃப்யூச்சர் மொமெண்ட் அது இன்னும் வரவே இல்லை, அதை நினச்சி நீங்கள் கவலைப்படுறது அப்படிங்கிறது தேவையில்லாத ஒரு விஷயம். ஸோ உங்ககிட்ட இருக்கிறது என்ன, இந்த மொமெண்ட், இந்த நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் உங்களோட ஃப்யூச்சர் அமையும். சக்ஸஸ் இஸ் நாட் ஃபவுண்ட் இன் த ஃப்யூச்சர். இந்த வெற்றிங்கிறது ஃப்யூச்சரில் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத ஒன்று. சக்ஸஸ் எப்போ வரும் அப்படின்னா, இட் இஸ் பில்ட் இன் த ப்ரெசன்ட். இந்த மொமெண்ட்டில் நீங்கள் பில்ட் பண்ணுறத வச்சு தான் உங்களோட ஃப்யூச்சர், உங்களோட சக்ஸஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எனி டைம் நீங்கள் எப்போம்னாலும் சரி உங்களோட மைண்ட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃப்யூச்சர் என்ன ஆகும் இல்லை பாஸ்ட் என்ன ஆச்சுன்னு சொல்லி தான் யோசிக்கும். அதெல்லாம் விட்டுட்டு இந்த மொமெண்ட், இந்த தருணத்தில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்காக நான் வைக்கக்கூடிய ஒரு சேலஞ்ச் என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட்டு 24 ஹவர்ஸ், அடுத்த 24 மணி நேரத்துக்கு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோக்கஸ் ஆன் த ப்ரெசன்ட் மொமெண்ட். என்ன நீங்கள் விஷயங்கள் செஞ்சாலும் அது மேலே உங்களோட ஃபோக்கஸை வச்சுட்டு உங்களோட தருணம், ப்ரெசன்ட் மொமெண்ட், இந்த தருணத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறத மேலே மட்டும் ஃபோக்கஸ் வச்சிங்கன்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்களோட பாஸ்ட் மொமெண்ட்டை பற்றி யோசிக்கிறதையும் உங்களோட ஃப்யூச்சரை பற்றி நீங்கள் யோசிக்கிறதையும் பயத்தை நிறுத்திட்டு நீங்கள் உங்களோட ப்ரெசென்ட்டில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க. ஏன்னா நீங்கள் ப்ரெசென்ட் உங்கள் கையில் இருக்கக்கூடிய தருணத்தில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃப்யூச்சர் ரொம்ப கண்டிப்பாக ப்ரைட்டாக இருக்கும். ஆல்வேஸ் ரிமெம்பர், இந்த மந்திராவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. த மொமெண்ட் இஸ் எவ்ரிதிங். இந்த தருணங்கள் தான் எப்போதுமே முக்கியம் அப்படின்னு சொல்லி நான் இந்த எபிசோட நிறைவு செய்கிறேன். நம்ம போட்காஸ்ட்டை பற்றிய கருத்துக்களை நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின்ல PA பாலா அப்படிங்கிற ப்ரொஃபைலில் நீங்கள் எனக்கு எப்போதுமே மெசேஜ் பண்ணலாம். எப்போதும் இணைந்திருங்கள். பவர் ஆஃப் யுவர் செல்ஃபுடன் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.